ஆஃப்டர் மேரேஜ் லைக் ஆஃப்டர் ஹேவிங் அ கிட். ஸோ இந்த பழைய பிக்சர்ஸ்லாம் வந்துட்டு லைக் வேற ஒருத்தவங்க பார்த்து அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு விதத்துல வந்துட்டு உங்களுடைய கிட்டோ உங்களுக்கு குழந்தையோ அவங்கள வந்துட்டு பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனை? கண்டிப்பா கிடையாது. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற ப்ராப்பர் எஜுகேஷன் புரிதலோட நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்னா குழந்தைங்க எது வேணாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் நிறைய அடாப்ட் பண்றாங்க. ஸோ நான் ஒரு குழந்தைய பெற்று வளர்க்குறேன் அப்படின்னா என்னோட கெரியர், என்னோட பாஸ்ட், என்னோட ஃபியூச்சர் எல்லாத்தையும் நான் சொல்லி தான் வளர்ப்பேன். அம்மா இப்படி இருந்தேன், அம்மா இப்படி இருந்தேன், அம்மாக்கு இந்த லைஃப்ல இதெல்லாம் நடந்துச்சு, இதுதான் அம்மாவோட லைஃப் ஸ்டைல். கண்டிப்பா நான் சொல்லி வளர்ப்பேன். எந்த குழந்தைக்கும் புரிதல் இல்லாம இருக்காது. நம்ம சொல்ற விதம் தான் அவங்களுக்கு நம்ம எப்படி எஜுகேட் பண்றோம் தான். லைக் எப்படி குட் டச் பேட் டச் இப்போ எஜுகேஷன் பண்றாங்களோ லைக் கைண்ட் ஆஃப் இதையும் நம்ம எஜுகேஷன் பண்ணோம்னா யாரா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இட்ஸ் இன் ஆர் ஹேண்ட், நாட் இன் அ சொசைட்டி ஆர் யார் வேணா இருக்கட்டும். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம மேல ட்ரஸ்ட் வர வச்சு நம்ம அவங்கள ப்ராப்பரா கைட் பண்ணாலே தே பீன் ஹைட் பண்ணாம ஆனஸ்டா எல்லாமே ஆனஸ்டா எல்லாத்தையும் சொல்லிடலாம். அவ்வளவுதான்.